பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி பவானி போக்குவரத்து காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட பள்ளி குழந்தைகள் கலந்து கொண்டு பேரணியாக வந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழகம் முழுவதும் சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி போக்குவரத்து காவல்துறை மற்றும் சட்ட ஒழுங்கு போலீசார், தனியார் மற்றும் அரசு பள்ளி கல்லூரி மாணவர்களுடன் இணைந்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் பவானியில் பவானி போக்குவரத்து காவல்துறை சார்பில் தனியார் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து சாலை பாதுகாப்பு மாத விழாவை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது ஈரோடு ஆந்தியூர் பிரிவு சந்திப்பில் தொடங்கியது. இந்த பேரணியில் பள்ளி சிறுவர் சிறுமியர்கள் கையில் பதாதைகள் ஏந்தியவாறு சாலை விதிகளை மதிப்போம், போக்குவரத்து சிக்னல்களை கடைபிடிப்போம், இருசக்கர வாகனங்களில் செல்லும் 2 பேரும் தலைக்கவசம் அணிந்து செல்வோம், சீட் பெல்ட் அணிந்து காரில் செல்வோம், ஆம்புலன்ஸ், தீயணைப்பு வாகனம், அவசர ஊர்திகளுக்கு இடதுபுறம் ஒதுங்கி வழிவிடுவோம், மிதமான வேகத்தில் சாலைகளில் பயணிப்போம், இரவு நேரங்களில் அதிகப்படியான வெளிச்சம் இல்லாத முகப்பு விளக்குகளை பயன்படுத்துவோம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு பேரணியாக வந்தனர். முன்னதாக பேரணியை பவானி போக்குவரத்து காவல் ஆய்வாளர் சரவணகுமார் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த பேரணியானது முக்கிய சாலைகள் வழியாக வந்து பவானி புதிய பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றது. பேரணியின் போது சாலையில் பயணம் செய்த பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் துண்டு பிரசுரங்களை மாணவ மாணவிகள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தெரியுது, ஓரமாக போக வேண்டியது.